வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. பயம் எதற்கு? சீர்காழி அருகே தங்கள் சமுதாய மக்களை வெறும் ஓட்டுக்காக மட்டும் அரசியல் கட்சிகள் பயன்படுத்துவதாக கூறி தேர்தலை புறக்கணிக்க முடிவு செய்துள்ள மீனவ கிராம மக்கள் கடலில் இறங்கி கருப்பு கொடி காட்டி போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. விஷயம் அறிந்து வந்த திமுக எம்எல்ஏ பன்னீர்செல்வத்தை விரட்டி அடிச்சாங்க. மூவக்கரைன்ற மீனவ கிராமத்துல 800க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிச்சுட்டு வராங்க. 2000த்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் கொண்ட இந்த கிராமத்துல ரேஷன் கடை, சமுதாய கூடம், மீன் ஏல கூடம் உள்ளிட்ட எந்த வசதிகளையும் இந்த தொகுதி திமுக எம்எல்ஏவான பன்னீர்செல்வம் செஞ்சு தரலன்னு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. இதை வெளிப்படுத்தும் விதமா கிராமம் முழுவதும் போஸ்டர்களை ஒட்டி அந்த மீனவ கிராம மக்கள் தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. இந்த நிலையில அந்த கிராம மீனவர்கள் தேர்தலை புறக்கணிக்க போவதா கூறி கையில் கருப்பு கொடி ஏந்தி கடல்ல இறங்கி போராட்டத்துல ஈடுபட்டாங்க. 20 ஆண்டுகளா தங்களது கிராமத்திற்கு எந்தவித அடிப்படை வசதிகளையும் செஞ்சு தராததால கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. தகவல் அறிஞ்சு வந்த திமுக எம்எல்ஏ பன்னீர்செல்வத்தை கிராம மக்கள் தடுத்து நிறுத்தினாங்க. உடனே அங்கு இருந்த போலீசார் பேச்சுவார்த்தையில ஈடுபட்டப்போ எங்கள் ஊருக்குள் எம்எல்ஏ பன்னீர்செல்வம் வரக்கூடாதுன்னு சத்தம் போட்டாங்க. 3 வருஷமா எங்க போனீங்கனும் இப்போ எதுக்கு இங்க வரீங்கனும் கேள்வி மேல கேள்வி எழுப்பி சுத்து போட்டாங்க. இதனால திகைத்து போன எம்எல்ஏ பன்னீர்செல்வம் என்ன பண்றதுன்னு தெரியாம வாயடைச்சு போய் நின்னாரு. எங்க கிராமத்தை விட்டு போங்கன்னு மீனவ மக்கள் கோஷமிட்டு திமுக எம்எல்ஏ பன்னீர்செல்வத்தை விரட்டி அடிச்சாங்க. மீனவர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு எந்த பதிலும் சொல்ல முடியாம வேற வழி இல்லாம பன்னீர்செல்வம் வந்த வழியிலேயே திரும்பி போனாரு. தமிழ்நாட்டுல தேர்தல் களம் சூடு கண்டிருக்கும் இந்த நிலையில பல்வேறு பகுதிகளிலும் திமுக வேட்பாளர்களை மக்கள் விரட்டி அடிச்சிட்டு இருக்காங்க. மேலமூர்கரை, சாவடிப்பம் மற்றும் கோணியாம்பட்டம் மீனவர்களின் அடிப்படை வசதி இல்லாத காரணத்தால் தேர்தலை புறக்கணிக்கும் போராட்டம் தொடர்பாக எங்கள் சமுதாயத்தை ஓட்டுக்கு மட்டும் பயன்படுத்திக் கொள்ளும் இந்த அரசியல்வாதிகளும் எங்கள் மேம்பாட்டினை எந்தவித சூழ்நிலையிலும் யூஸ் பண்ண பண்றாங்க. இது காரணம் என்னன்னா எங்களோட வாழ்வாதாரத்தை குறைக்கிறதுக்கு அவங்களோட நோக்கமாக இருக்கிறது. காலையில 10 மணி முதல் 1 மணி வரை இதுவரை எங்களோட போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கோம். எந்தவித அரசியல்வாதிகளும் எந்தவித அரசாங்கமும் வந்து மேற்பட்டு எதுவும் கூறுவதில்லை. எங்களோட உணர்வுகளை மதிக்கும் வரை நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். மாவட்ட ஆட்சியாளர் வரும் வரை எங்களோட போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றோம். 2004, 2024 20 வருஷம் ஆயிடுச்சு. எங்களோட அடிப்படை வசதி என்னன்னு கூட உணர்வு தெரியாதவங்கள்ட்ட போயிட்டு நாங்க ஓட்டு போட்டு என்ன பண்ணோம். இதனால எங்களோட ஓட்டுகளை முழுமையாக இனி வரும் நாடாளுமன்ற தொகுதியும் சரிதான், உள்ளாட்சியில் தெரிஞ்சதான், சட்டமன்ற தொகுதியும் சரிதான், எங்களோட ஓட்டை முழுமையாக நாங்கள் புறக்கணிக்கிறோம். நாங்கள் யாருக்கும் ஓட்டு போடுவதோ முடிவாக இல்லை. எங்களோட வாழ்வாதாரம் மேம்படும் பட்சத்தில் நாங்கள் ஆலோசனை செய்து எங்கள் ஓட்டை பறிமுதல் செய்வோம். கீழே இருக்கிற மீனவ கிராமத்தை சேர்ந்த பொண்ணு, எங்களுக்கு இதுவரைக்குமே எந்த ஒரு அடிப்படை வசதியுமே கிடைக்கல. எங்களோட வாழ்வாதாரமே மீன் பிடிச்சி தொழில் பண்றது மட்டும்தான். ஆனா அதுக்கான ஐஸ் பிளான்டோ அல்ல அதுக்கான கட்டிடங்களோ எதுவுமே எங்களுக்கு இது வரைக்கும் வந்து சேரல. நாங்களும் நிறைய தேர்தல் போது எங்களோட கோரிக்கையை வச்சுட்டோம். ஆனா எந்த இதுவுமே எங்களுக்கு இது வரைக்கும் நடந்த மாதிரி தெரியல.